சிவபெருமானை ஏன் நீலகண்டன்னு சொல்றாங்க தெரியுமா? ஒரு நாள் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேணும்னு மகாவிஷ்ணு கிட்ட வழி கேட்டாங்க. அப்போ அவர் பார்க்கடலை கடைய சொன்னாரு. அமிர்தம் கிடைக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா முதல்ல வெளியே வந்தது உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆலகால விஷம். உலகத்தை காப்பாற்றணும்னு சிவபெருமான் அந்த விஷத்தையே குடிச்சிட்டாரு. அந்த விஷம் உடம்பு முழுக்க பரவக்கூடாதுன்னு பார்வதி தேவி அவரோட கழுத்தை பிடிச்சாங்க. அதனால் விஷம் அவரோட கழுத்துலேயே நின்றுச்சு. கழுத்தை மட்டும் நீல நிறமாயிடுச்சு. அதனால்தான் அவரை நீலகண்டன்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் அந்த விஷத்தை முழுங்கவும் இல்லை, வெளியே துப்பவும் இல்லை, அவர் கழுத்துலேயே வச்சுக்கிட்டார். நமக்கும் அதே பாடம்தான். கோபத்தையும் வருத்தத்தையும் மற்றவங்க மேலே கொட்டாமல் நம்ம கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கணும். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு அழகான அர்த்தம் இருக்குது. த மிஸ்டிக் டாட்ஸோட சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.